துணிவுமிக்க நாடாக ஏற்றம் பெற வாக்களியுங்கள், உங்களுக்காக வாதாடுகிறேன். உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சியில் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை பற்றி பார்த்து வருகிறோம். மேலும் 2 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை பார்க்கலாம். சிப்பாய் புரட்சி வெடித்த இடம் என்ற பெருமைக்குரியது வேலூர். தோல் தொழிற்சையாளம் பிரசித்தி பெற்ற வேலூரை உள்ளடக்கிய மக்களவை தொகுதியின் முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். வேலூர் மக்களவை தொகுதியில் மொத்தம் 12,80,415 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,35,092, பெண் வாக்காளர்கள் 6,45,309, பிறர் 14. வேலூர் மக்களவை தொகுதியில் வேலூர், அணைக்கட்டு, கீழ்வைத்தினன் குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் வருகின்றன. இந்த தொகுதிகள் எந்த கட்சிகள் வசம் உள்ளன என்று பார்க்கலாம். வேலூர், கீழ்வைத்தினன் குப்பம், வாணியம்பாடி தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளன. அணைக்கட்டு பாட்டாளி மக்கள் கட்சியிடமும், குடியாத்தம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடமும் உள்ளன. ஆம்பூர் தொகுதி மனிதநேய மக்கள் கட்சியிடம் இருக்கிறது. வேலூர் மக்களவை தொகுதியின் தற்போதைய எம்பியாக திமுக சார்பில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் இருக்கிறார். வேலூர் தொகுதியில் அந்நிய செலாவணி ஈட்டி தரும் தொழில்களாக தோல் தொழிற்சாலைகள், தீப்பெட்டி தொழிற்சாலைகள், குடியாத்தம் லுங்கி தயாரிப்பு போன்றவை உள்ளன. சிப்பாய் புரட்சி நிகழ்ந்த வேலூர் கோட்டை, பாலாறு நதி, வேலூர் சிறைச்சாலை போன்றவை தொகுதியின் முக்கிய அம்சங்கள். வேலூர் மக்களவை தொகுதியில் தற்போதைய எம்பி மீண்டும் களமிறங்குகிறார். மற்ற வேட்பாளர்கள் யார் என்பதை விரிவாக பார்க்கலாம். திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு வேலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தொகுதியின் தற்போதைய எம்பியான அப்துல் ரஹ்மான் மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிடுகிறார். துபாயில் உள்ள வங்கி ஒன்றில் 25 ஆண்டு காலம் பணிபுரிந்த இவர் அங்குள்ள இந்தியன் முஸ்லீம் கழகம், இந்திய தூதரக நல கமிட்டிகளில் பணியாற்றியவர். மணிச்சுடர் நாளேட்டை வெளியிடும் மெட்ராஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவன தலைவர். பிறை மேடை ஏட்டின் ஆசிரியர். தி டைம்ஸ் ஆஃப் லீக் ஆங்கில மாத ஏட்டின் ஆசிரியராகவும் இவர் இருக்கிறார். கடந்த 5 ஆண்டு காலமாக வேலூர் தொகுதி மக்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய ஒரு மனநிறைவோடு மீண்டும் 16வது லோக்சபா நாடாளுமன்ற தேர்தலிலே நான் களம் காணக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். வேலூர் தொகுதி வேட்பாளராக அதிமுக சார்பில் களம் இறங்குகிறார் ப. செங்குட்டுவன். வேலூர் புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளராக இருக்கும் செங்குட்டுவனுக்கு இது முதல் தேர்தல். இவர் அரசு தரப்பு வழக்கறிஞராகவும் இருக்கிறார். புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இத்தொகுதியில் போட்டியிடுகிறார். சென்னை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கும் இவர் அதிமுகவில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஆரணி சட்டமன்ற உறுப்பினராகவும் 1984ஆம் ஆண்டில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கிறார். 1980 இதே வேலூர் பாராளுமன்றத்திலே அப்போது ஆரணி எம்எல்ஏ தொகுதியில் இருந்தது. ஆரணியுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்திருக்கின்றேன். 84ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவர் தலைமையில் இருந்த இயக்கத்தில் அவர் என்னை வேட்பாளராக நிறுத்தி இதே வேலூர் நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன். வேலூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் காண்கிறார் விஜய் இளஞ்செழியன். மாநில இளைஞர் காங்கிரசின் பொறுப்பு தலைவராக இவர் இருக்கிறார். இவரது தந்தை ஜெயமோகன் 3 முறை திருப்பத்தூர் மக்களவை தொகுதி உறுப்பினராக இருந்தவர். அவர் சாலை விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது மகனான விஜய் இளஞ்செழியன் முழு நேர அரசியலில் இருந்து வருகிறார். இந்திய தேசிய காங்கிரசின் வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர். நான் ஏ. ஜெயமோகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் மகனாகும். இயற்கை எழில் சூழ்ந்த தொகுதிகளில் ஒன்றான பொள்ளாச்சி ஆறுகளாலும் அணைகளாலும் வளம் பெறுகிறது. இந்த தொகுதியின் அடிப்படை விவரங்களை இப்போது பார்க்கலாம். பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் மொத்தம் 13,42,736 வாக்காளர்கள் இருக்கின்றனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 6,67,676, பெண் வாக்காளர்கள் 6,75,047, பிறர் 13.
பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் கோவை மாவட்டத்தின் தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய தொகுதிகளும், திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் தொகுதிகளும் வருகின்றன. இத்தொகுதிக்குட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகள் தற்போது எந்த கட்சிகளின் வசம் உள்ளன என்பதை பார்க்கலாம். தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளன. வால்பாறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் இருக்கிறது. இத்தொகுதியின் தற்போதைய எம்பியாக அதிமுகவைச் சேர்ந்த சுகுமார் இருக்கிறார். பொள்ளாச்சி தொகுதியில் விவசாயம் பிரதான தொழில். ஆறுகளாலும் அணைகளாலும் வளம் பெறும் இந்த தொகுதியில் டாப் ஸ்லிப் வனப்பகுதி, ஆனைமலை புலிகள் காப்பகம் போன்றவை முக்கிய அம்சங்கள். திண்டுக்கல் கோவை அகல ரயில் பாதை திட்டம், பாசனத்துக்கு ஆனைமலை நல்லார் அணை திட்டம் போன்றவை நிலுவையில் உள்ளதாக கூறுகிறார்கள் பொள்ளாச்சி தொகுதி மக்கள். இந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை இப்போது பார்க்கலாம். பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக சி மகேந்திரன் போட்டியிடுகிறார். 1991ஆம் ஆண்டு முதல் கட்சியில் இருக்கும் இவர் மூங்கில் தொழுவு ஊராட்சி மன்ற தலைவர், குடிமங்கலம் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை மற்றும் நில வள வங்கி தலைவர் பொறுப்பில் இருக்கிறார். திருப்பூர் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக இவர் பொறுப்பு வகித்து வருகிறார். உடுமலைப்பேட்டை அடுத்துள்ள குடிமங்கலம் ஒன்றியத்தைச் சேர்ந்த மூங்கில் தொழுவு கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு சிறந்த ஊராட்சியாக அம்மாவின் பாராட்டை பெற்றவன். நான் பிஎஸ்சி கலைக்கல்லூரியிலே MA பொருளாதாரம் படித்தவன். திமுக வேட்பாளராக பொள்ளாச்சி தொகுதியில் பொங்கலூர் பழனிசாமி நிறுத்தப்பட்டுள்ளார். 1962ஆம் ஆண்டு முதல் கட்சியில் இருக்கும் இவர் தாராபுரம் தாலுகா சடையம்பாளையம் பகுதி கிளை செயலாளர் தொடங்கி பல பொறுப்புகளை வகித்துள்ளார். 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். 1996ஆம் ஆண்டில் மாநில கால்நடை, வனத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். 2006இல் மாநில தொழில்துறை அமைச்சராக பணியாற்றினார். கடந்த அரை நூற்றாண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாதாரண உறுப்பினராக இருந்து, கிளைக்கழக செயலாளராக இருந்து, ஒன்றிய செயலாளராக இருந்து, மாவட்ட துணை செயலாளராக இருந்து, மாவட்ட பொறுப்பாளராக இருந்து, மண்டல செயலாளராக இருந்து, 21 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக இருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு பணியாற்றி வருகின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு பொள்ளாச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்சியின் பொதுச் செயலாளரான ER ஈஸ்வரன் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். 1986 முதல் சென்னையில் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். ஆயத்த ஆடை தொழிலையும் மேற்கொண்டுள்ளார். 2007ஆம் ஆண்டு கொங்கு வேளாள கவுண்டர் பேரவையின் பொதுச் செயலாளராக இவர் இருந்தார். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு முழுவதும் நான் பரிச்சயமானவன். அந்த தொகுதி மக்கள் என்னை முழுவதும் அறிந்தவர்கள். எந்த பதவியும் எதிர்பார்க்காமல் ஆனைமலை நல்லாறு திட்டத்திற்காக 54 கிலோமீட்டர் நடைபயணமும், வறட்சி நிவாரணம் இந்த மக்களுக்கு கிடைக்காத காரணத்திற்காக பல்வேறு போராட்டங்களையும் நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவன். பொள்ளாச்சி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக செல்வராஜ் நிறுத்தப்பட்டிருக்கிறார். 1976 முதல் காங்கிரஸில் இருந்து வரும் இவர் தொண்டாமுத்தூர் சட்டப்பேரவை தொகுதி காங்கிரஸ் செயலாளர், கோவை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்திருக்கிறார். 1991-96இல் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2000ஆவது ஆண்டிலிருந்து தற்போது வரை காங்கிரஸ் கட்சியின் மாநில சேவாதள தலைவராக இருக்கிறார். அன்னை சோனியா காந்தி அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சாதாரண தொழிலாளியாக இருந்து 41 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். இத்துடன் தமிழகத்தின் 39 மக்களவை தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியின் ஒரு மக்களவை தொகுதி உட்பட 40 மக்களவை தொகுதிகளிலும் கட்சிகள் சார்பில் களம் இறங்கியுள்ள வேட்பாளர்களை பார்த்தோம். திங்கள் முதல் மேலும் ஒரு புதிய தேர்தல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அடுத்து வருவது நாட்டின் நாடி கணிப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். நாடாக ஏற்றம் பெற வாக்களியுங்கள், உங்களுக்காக வாதாடுவேன்.